இப்போது ஒரு பக்கம் தைச்சிருக்கேன், இதை பாருங்கள் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கா. அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இன்னொரு பக்கத்தை நான் எடுத்திருக்கேன், வெட்டியிருக்கேன், ப்ளஸ் இதை எடுத்து இப்படி வச்சுருக்கேன். ஓகேவா? இது ரெண்டும் தைச்சதுக்கப்புறமா இப்படி வரணும். இதை தூக்கி இப்படி வைக்கிறேன். இதுவும் ஒரு ஸ்ட்ரெயிட்டான இடம், இதுவும் ஒரு ஸ்ட்ரெயிட்டான இடம். ரெண்டு ஸ்ட்ரெயிட்டான இடத்தையும் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கோங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெயிட்டாக இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டேன்னா வச்சுட்டு இந்த கார்னர் இருக்குல்ல, இந்த ரெண்டு கார்னரையும் ஃபஸ்ட்டு இப்படி ஒட்டின மாதிரி. இங்கெல்லாம் கேப் இருக்குது, பிரச்சனை இல்லை. இந்த இடத்த மட்டும் ஒட்டின மாதிரி வச்சுட்டு இந்த இடத்துல 1/2 இன்ச் நீங்கள் தையல் கொடுத்தீங்கன்னா அந்த 1/2 இன்ச்சில் இப்போ கொண்டு போய் நான் ஸ்டிச் பண்ணுறேன். இருக்குன்னா ஒரு கட்டு தையல் போட்டுட்டு ஃபூட்ரு இதை மட்டும் தூக்கியிருக்கேன், ஊசி உள்ளே இருக்குது. இப்போ இதை மட்டும் எடுத்துகிட்டு வந்து இங்கே வைக்கிறேன் இப்படி ஃபஸ்ட்டு. இதுக்கப்புறம் எந்த கேப்பும் இருக்கக்கூடாது, தச்சுக்கிட்டே வரேன். அதனால் அந்த டாட் வருதா, டாட்டை குட்டியை அப்படி மடிச்சு விடணும். சேம் இந்த மாதிரி இங்கே இருக்குல்ல குட்டியை நான் ஃபோல்ட் பண்ணி விட்டுருக்கேன்னா இது மாதிரி மடிச்சு விடணும். மடிச்சுட்டு அப்படியே 1/2 இன்ச்சுனா 1/2 இன்ச்சில் தைச்சிட்டே வரீங்க. இங்கே வந்து இது இங்கே கேப் இருக்கக்கூடாது, ரெண்டும் சேமாக இருக்கணும். ஸ்ட்ரைட்டாக இருக்கா, இவ்வளோ ஸ்ட்ரைட்டாக இருக்கும். கிளியர்?